ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்க பிள்ளைகள். இன்றைய கிளாஸ்ல நாங்க கெமிஸ்ட்ரியின் மிக முக்கியமான ஒரு அலகு யூனிட் 12. இந்த அலகின் தியரி கிளாஸஸ் நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம். ரைட். ஸோ யூனிட் 12 என்று சொல்ற நேரத்துல அந்த பாடம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு வினாக்களை கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரைட். நீங்க உங்களோட பாஸ்ட் பேப்பர் புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எம்சிக்கு வினாக்களை இந்த யூனிட் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 10-12 எம்சிக்கு வினாக்களை கொண்டிருக்கு. 10-12 எம்சிக்கு வினாக்களை இந்த அலகு கொண்டிருக்கு. அதே போல ஒரு ஸ்ட்ரக்சரல் கல்வியை கொண்டிருக்கு. அண்ட் எஸ்ஏ கல்வி. எஸ்ஏல பல இடங்கள்ல வரலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 5வது எஸ்ஏ, 6வது எஸ்ஏ. ரைட். இந்த 2 எஸ்ஏ வினாக்கள்லையும் இந்த யூனிட் 12ங்கிற இந்த பாடத்தின் பகுதிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் வரும். ரைட். ஸோ அப்போ எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 20க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த யூனிட் 12. சில நேரங்கள்ல 23 புள்ளிகள், 20 புள்ளிகள் இந்த மாதிரி என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களோட வினாக்கள்ல வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த யூனிட் 12 ஆக இருக்குது. 22, 23 இந்த மாதிரியாக இருக்கு. ரைட். ஏன் இந்த அளவு கூடுதலான புள்ளிகளை கொண்டிருக்குதுன்னு சொன்னா யூனிட் 12 என்று சொல்றது கிட்டத்தட்ட 5 பகுதிகளை கொண்டிருக்கு. 5 பிரதான தலைப்புகளை கொண்டிருக்கு. ரைட். அதாவது இப்ப நீங்க மற்ற பாடங்கள் படிக்கக்கூடிய நேரத்துல உபதலைப்புகள் நாங்க போடுவோம். அந்த மாதிரி உபதலைப்பு அல்ல இது. இது பிரதான தலைப்புகள். யூனிட் 12ல 5 தலைப்புகள் இருக்குது என்று சொன்னா 5 தலைப்புகளும் பிரதான தலைப்புகள் தான். கிட்டத்தட்ட 5 யூனிட் என்று சொல்லலாம். ரைட். ஸோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த யூனிட் 12 என்று சொல்ற நேரத்துல அதுல 5 தலைப்புகள் இருக்கும். 5 தலைப்புகளும் தனித்தனி யூனிட் என்றே சொல்லலாம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதனுடைய பிரயோகங்கள் நாங்க கேள்விகளாக செய்யக்கூடிய நேரத்துல நாங்க அப்ளை பண்ணுகின்ற அந்த ஈக்குவேஷன்ஸ், அந்த ஐடியாஸ் என்கிறது டிஃப்ரெண்ட், வித்தியாசப்படும். சரிதானே? சோ தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 உபதலைப்புகளுக்கு உரிய ஐடியாஸ் வினாக்கள்ங்கிறது வேற வேற. சரிதானே? இப்ப நாங்க வேறொரு பாடத்துல போடக்கூடிய இப்படி சொல்லலாம். இப்ப நாங்க யூனிட் பிசிக்ஸ்ல யூனிட் 3 இருக்குது இல்லையா? அதுல 2 தலைப்புகள் இருக்குது. ஒன்று இருக்குது சவுண்ட், இன்னொன்று இருக்குது லைட். 2 பகுதிக்கும் பெரிய அளவு ஒத்துமை ஒன்று இருக்குதா? இல்லையே. 2மே வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருக்குது. 2மே தனித்தனி யூனிட் என்று சொல்லலாம். சவுண்டுங்கிறது ஒரு யூனிட் என்று சொல்லலாம், லைட்டுங்கிறது இன்னொரு யூனிட் என்று சொல்லலாம். இல்லையா? ரைட். அப்போ அதே போலதான் இங்க யூனிட் 12 என்று சொன்னாலும் இதுல 5 தலைப்புகள் இருக்கு. சரிதானே? ரைட். சோ அதுல ஒவ்வொரு தலைப்பாக நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட். அடுத்தது இந்த யூனிட் 12 என்று சொல்ற நேரத்துல இதுல பிரதானமானது என்னன்னு சொன்னா அப்ளிகேஷன். தியரி என்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். சரி. இங்க எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போறது என்று சொன்னால் அப்ளிகேஷன். தியரியை பேஸ் பண்ணி, அதாவது தியரி என்று சொன்னால் நேரடி தியரி அல்ல. ரைட். தியரில இருந்து நாங்க விளங்கக்கூடிய ஐடியா, தியரில இருந்து நாங்க விளங்கக்கூடிய அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு உங்கள்கிட்ட எம்சிக் வினாக்கள் என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் என்று சொல்றது டோட்டலி பிரயோகமாக இருக்கு, அதாவது கணிப்புகளாக இருக்கு. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வினாக்கள் மொத்தமாவே கணிப்புகளாக இருக்கு. எம்சிக்கு வினாக்கள்ல நிறைய வினாக்கள் கணிப்பு வினாக்கள் இருக்கும். ஒரு சில கேள்விகள் பண்பெறி ரீதியாக, அதாவது தியரி கூடாக நாங்க அணுக வேண்டிய கேள்விகளாக இருக்கு. ரைட். அப்ப தியரி கூடாக அணுக வேண்டிய கேள்விகள் என்று சொல்ற நேரத்துல நான் சொல்றது போல எங்களோட தியரில படிக்கக்கூடிய நேரடி தியரி மாதிரி இல்ல. அதை படிச்ச தியரின்ற ஒரு ஐடியாவை வச்சுக்கொண்டு நாங்க அந்த கேள்வி என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ண வேண்டியது. ரைட்.
சோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப 5 தலைப்புகளை கொண்டிருக்கு. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா இரசாயன சமநிலை. முதலாவது தலைப்பு என்ன? இரசாயன சமநிலை. இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்னாவது இரசாயன சமநிலை. ரைட். அப்ப இந்த இரசாயன சமநிலைங்கிற பகுதியில நம்ம கேள்விப்படுறது கேபி, கேசி, கியூபி, கியூசி. ஒன்னாவது என்று சொன்னால் இரசாயன சமநிலை என்று சொல்லப்படுது. இரசாயன சமநிலை. இரசாயன சமநிலை. ரைட். இதுல நாங்க பிரதானமாக படிக்கிறது நிறைய விடயங்கள் படிப்போம். இலச்சற்ற தத்துவம் படிப்போம். அதே போல கேபி, கேசி, கியூபி, கியூசி. ரைட். அதே போல பண்பெறி ரீதியாக படிக்கக்கூடிய இலச்சற்றையிலின் தத்துவம். இலச்சற்றையிலின் தத்துவம் என்கிற விடயங்கள் என்ன செய்வோம் இந்த பகுதியில் நாங்க படிப்போம். ரைட். ஒன்றாவது இரசாயன சமநிலை கேபி, கேசி, கியூபி, கியூசி. இந்த இலச்சற்றையில தத்துவம். அதே போல சமநிலை தங்கியுள்ள காரணிகள், அந்த மாதிரியான விடயங்களை நம்ம இந்த பாடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். இரண்டாவது இருக்குது அயன் சமநிலை. அயன் சமநிலை. அயன் சமநிலைங்கிறது pH. அயன் சமநிலை pH. அயன் சமநிலை 2 பகுதிகள் இருக்குது. அயன் சமநிலை என்று சொல்றதுல 2 பகுதிகள். அதுல ஒன்று என்று சொன்னா pH என்று சொல்லுவோம். சோட்டா நாங்க pH என்று சொல்லுவோம். ரைட். இரண்டாவது என்று சொன்னா அயன் சமநிலை தான். அதுவும் அயன் சமநிலை தான் சொல்லுவோம். அயன் சமநிலை. ஆனா அதை சொல்றது கரைதிறன் பெருக்கம் என்கிற பாடம் என்று சொல்லலாம். கரைதிறன் பெருக்கம் என்று சொல்லலாம். கரைதிறன் பெருக்கம். கரைதிறன் பெருக்கம் அப்படி சொல்லுவோம். ரைட். அயன் சமநிலை இரண்டாவது, அது கரைதிறன் பெருக்கம் என்று சொல்லப்படும். மூன்றாவது என்று சொன்னால் நான்காவது அவத்தை சமநிலை. அவத்தை சமநிலை. அவத்தை சமநிலை ஒன்று என்று சொல்லலாம். அவத்தை சமநிலை ஒன்று. அதாவது என்ன சொன்னால் கலக்கும் தகவுள்ள திரவங்கள், கலக்கும் தகவுள்ள திரவங்கள், கலக்கும் தகவுள்ள திரவங்கள் அவற்றின் ஆவியின் சமநிலை. அவற்றின் ஆவியின் சமநிலை. அவற்றின் ஆவியின் சமநிலை. கலக்கும் தகவல்ல திரவங்கள் அவற்றின் ஆவியின் சமநிலை என்று சொல்லப்படும். ஐந்தாவது என்று சொன்னால் அதுவும் அவத்தை சமநிலை தான். அதுவும் அவத்தை சமநிலை தான் சொல்லுவோம். 2 அவத்தை சமநிலை 2. இதை சொல்லுவோம் பங்கிட்டு குணகம் என்று சொல்லுவோம். பங்கிட்டு குணகம். பங்கிட்டு குணகம் என்று சொல்லுவோம். ரைட். சோ அப்ப தெளிவாக கவனிங்க. யூனிட் 12 என்று சொல்ற நேரத்துல, யூனிட் 12 என்று சொல்ற நேரத்துல அதுல இந்த மாதிரி 5 தலைப்புகள் காணப்படும். ரைட். சோ ஒவ்வொன்றின் பிரயோகமும் வித்தியாசப்படும். ஒவ்வொன்றின் பிரயோகமும் வித்தியாசப்படும். ரைட். இப்ப நாங்க இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க இருக்கிறது என்று சொன்னால் இரசாயன சமநிலை என்கிற முதலாவது தலைப்பு தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். இரசாயன சமநிலைங்கிற முதலாவது தலைப்பு தான் நாங்க என்ன செய்ய இருக்கிறோம் இந்த கிளாஸ்ல நாங்க டீப்பாக பார்க்க இருக்கிறோம். ரைட். சோ முதல்ல இதை ஒரு சைட்ல நோட் பண்ணி கொள்ளுங்களேன். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். சோ இப்படி தியரி இருக்குதுன்னு சொல்லி ரைட் உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல ஒரு சைட்ல சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? யூனிட் 12 5 தலைப்புகளை கொண்டிருக்குது. இந்த தலைப்பை நோட் பண்ணி கொள்ளுங்க.
ரைட், வேகமாக நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்ப நாங்க முதலாவது தலைப்புல டீப்பாக பார்க்க இருக்கிற விடயம் என்று சொன்னால் இரசாயன சமநிலை. இரசாயன சமநிலை. ரைட். ஸோ அதுல முக்கியமான கன்செப்ட் என்று சொன்னால் ஒன்னாவது இலச்சற்றையிலேற தத்துவம். ரைட். அடுத்தது கேபிகேசி கியூபிக்யூசி பெருமானங்கள் துணிகிறது, அந்த கோவைகள் எழுதுறது. ரைட். ஸோ இதுல ரெண்டு விடயங்கள் பிரதானமாக இருக்கு. ஒன்னாவது பண்பறி ரீதியாக என்று சொல்லலாம். ஒன்னாவது பண்பறி ரீதியாக என்று சொன்னால் தியரி கூடாக சமநிலையை பத்தி பேசுறது. ரைட். தியரி கூடாக சமநிலையை பத்தி பேசுறது. தியரி கூட, அதாவது இலச்சற்றையிலேறும் தத்துவம் சொல்லுவோம். இலச்சற்றையிலேறும் தத்துவத்தை பயன்படுத்தி சமநிலைக்கு என்ன நடைபெறும் என்கிறத நம்ம சொல்றது. ரைட். தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. பண்பறி ரீதியாக என்று சொன்னால் தியரி. ரைட். அதாவது இலச்சற்றையிலேறும் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு சமநிலை எந்த திசையில் நகரும் என்கிறத நாம உய்தறிந்து சொல்றது. ஒரு சமநிலையானது எந்த திசையில நகரும் என்கிறத இலச்சற்றையிலேறும் தத்துவத்தை பயன்படுத்தி சொல்றதுக்கு பெயர் பண்பறி ரீதியாக நாங்க சமநிலை பத்தி பேசுறது. ரைட். இரண்டாவது இருக்குது அளவறி ரீதியாக. ஒன்று இருக்குது பண்பறி ரீதியாக, இரண்டு இருக்குது அளவறி ரீதியாக. அளவறி என்று சொன்னால் கல்குலேஷன். அளவறி என்று சொன்னால் என்ன? கல்குலேஷன். கணிப்புகள் மூலமாக சமநிலை எத்திசையில் நகரும் என்கிறத நாம சொல்றது. கல்குலேஷன் மூலமாக சமநிலை தாக்கம் எந்த திசையில் நகரும்ங்கிறத நம்ம சொல்றதுக்கு பேர் தான் அளவறி ரீதியாக சமநிலை பத்தி பேசுறது. அளவறி ரீதியாக கல்குலேஷன் என்று சொல்ற நேரத்துல தான் வாரது கேபிகேசி கியூபிக்யூசி பெருமானங்கள். அப்போ இரண்டு தலைப்புகள் இருக்குது, பண்பறி ரீதியாக, அளவறி ரீதியாக. இது தியரி, இலச்சற்றையிலேற தத்துவம். அளவறி என்று சொன்னால் கல்குலேஷன், கணிப்புகள். அளவறி ரீதியாக என்று சொன்னால் என்ன? கல்குலேஷன், கணிப்புகளாக இருக்கு. ரைட். சோ அப்போ நம்ம இந்த ரெண்டு விடயங்களையும் டீப்பாக பார்த்தேன் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பாடம் முடிஞ்சு. இந்த ரெண்டு தலைப்பையும் தான் நாங்க இந்த பாடத்துல படிக்க இருக்கிறோம். ரைட். சோ முதல்ல நாங்க சமநிலை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். எங்கட இந்த கிளாஸ்ல நீங்க பெருசாக நோட் எழுத வேண்டிய தேவை ஒன்று வராது. ஏன் என்று சொன்னால் இரசாயன சமநிலை என்ற ஒரு இன்ட்ரடக்ஷன், சமநிலை என்னங்கிற விடயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், டீப்பாக என்ன செய்யறோம், பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரியா? ரைட். சோ கவனிங்க என்று சொன்னால் முதலாவது தாக்கங்கள் என்று சொல்ற நேரத்துல நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். தாக்கங்களை நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்னாவது முழு தாக்கங்கள் என்று சொல்லலாம். ஒன்னாவது என்ன? முழு தாக்கங்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது மீளும் தாக்கங்கள் அல்லது சமநிலை தாக்கங்கள் என்று சொல்லலாம். மீளும் தாக்கங்கள் என்று சொல்லலாம். ரைட். அப்போ இரசாயன தாக்கங்களை பொறுத்த மட்டும் நாங்க ரெண்டு விதமாக சொல்லலாம். ரசாயன தாக்கங்களை, அதாவது ஒட்டுமொத்தமான இரசாயன தாக்கங்களையும் எடுத்தால் நாங்க இரண்டு விதமாக சொல்லலாம். அதுல ஒன்னாவது முழு தாக்கங்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது மீளும் தாக்கங்கள் என்று சொல்லலாம். ரைட். முழு தாக்கங்கள் என்று சொன்னால் என்ன? ரைட்.
சோ முழு தாக்கங்கள் என்று சொல்றது உதாரணம் சொல்றேனே. முதல்ல உதாரணம் என்று சொன்னா, இப்ப அமிலகார தாக்கம். அமிலம் HCl, காரம் NaOH. இது ஒரு வண்ணமிலம், இது ஒரு வன்காரம். இது வண்ணமில கரிசல், வன்கார கரிசல். ரெண்டையும் கலந்தால் என்ன நடக்கும்? தாக்கு நடக்கும். இரண்டையும் கலந்தால் என்ன நடக்கும்? தாக்கு நடக்கும். அங்க நடைபெறக்கூடிய தாக்கம் என்று சொன்னால் முழு தாக்கமாக இருக்கு. அங்க நடைபெறக்கூடிய தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கம்? முழு தாக்கமாக இருக்கு. ஏன் முழு தாக்கம் என்று சொல்றோம்? கவனிங்க. இப்போ இந்த ரெண்டு தாக்கில நாங்க உதாரணத்துக்கு HCl ஒரு முளை பயன்படுத்துவோம், NaOH ஒரு முளை பயன்படுத்துவோம். என்ன நடக்கும்? ஒரு முளை பயன்படுத்தினா என்ன நடக்கும்? ரைட். இந்த ரெண்டுமே தாக்கம் புரிஞ்சு அழிஞ்சிடும். இதுவும் முற்றாக தாக்கம் புரிஞ்சிடும், இதுவும் முற்றாக தாக்கம் புரிஞ்சிடும். ரெண்டுமே முற்றாக தாக்கம் புரிஞ்சிடும். இரண்டு தாக்கிகளும் முற்றாக அழியும். இது ஒரு மூல் பயன்படுத்தின என்று சொன்னால் இதுவும் முற்றாக அழியும், இதுவும் முற்றாக அழியும். இரண்டு தாக்கிகளும் முற்றாக அழிகிறது. இதை நாம சொல்லலாம் முழு தாக்கம் என்று சொல்லலாம். அல்லது இன்னொரு சந்தர்ப்பம், இதுல 2 மூல் பயன்படுத்துறோம், இதுல 1 மூல் பயன்படுத்தும். இப்ப என்ன நடக்கும்? இதுல 2 மூல், இதுல 1 மூல் பயன்படுத்தினு சொன்னா என்ன நடக்கும்? ரைட். இதுல 1 மூல் முற்றாக அழிந்து விடும், இதுல 1 மூல் அழிந்து விடும். இதுண்ட 1 மூல் தாக்கம் புரியும், இதுல 1 மூல் தாக்கம் புரியும். 1 மூல் மிச்சமாக இருக்கு, 1 மூல் மிச்சமாக இருக்கு. 2 மூல் போட்டோம், அதுல 1 மூல் தாக்கம் புரிஞ்சிடும், 1 மூல் மிச்சமாக இருக்கு. இதையும் நாங்கள் சொல்லுவோம் முழு தாக்கம் தான் சொல்லுவோம். இதை நாங்கள் முழு தாக்கம் தான் சொல்லுவோம். ஏன்? இந்த தாக்கி முற்றாக தாக்கம் புரிந்து அழிந்து விடுகிறது. NaOH முற்றாக தாக்கம் புரிகிறது. இதுவும் அதே அமௌண்ட்டுக்கு தாக்கம் புரிஞ்சிச்சு, நாம கூடுதலாக பயன்படுத்தினதுனால கொஞ்சம் மிஞ்சிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தாக்கத்தை நாங்க சொல்லுவோம் முழு தாக்கம் தான் சொல்லுவோம். முதலாவது சந்தர்ப்பம் கவனிங்க. இந்த தாக்கி ரெண்டுமே முற்றாக தாக்கம் புரிந்தது, ரெண்டுமே முற்றாக அழிந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தை கவனிங்க. NaOH முற்றாக தாக்கம் புரிந்து அழிகிறது, NaOH முற்றாக தாக்கம் புரிந்து அழிகிறது. HCl கொஞ்சம் மிச்சம் இருக்கு. NaOH எவ்வளவு தாக்கம் முடிச்சு அதே அமௌண்ட்டுக்கு HCl தாக்கம் புரிஞ்சிச்சு, அண்ட் மிச்சமே இருக்குது. காரணம் மிகையாக கூடுதலாக பயன்படுத்தினதுனால. சரி, இந்த சந்தர்ப்பமும் முழு தாக்கம் தான் சொல்லுவோம். அல்லது நாங்க இப்படி மாறி, உதாரணத்துக்கு இதுல 1 மூலையும் இதுல 2 மூலையும் பயன்படுத்துறோம். இப்ப என்ன நடக்கும்? இதுல 1 மூல் தாக்கம் புரிந்து அழியும், இதுல 1 மூல் தாக்கம் புரிந்து அழியும், இதுல 1 மூலும் தாக்கம் புரிந்து அழியும். எவ்வளவு மிச்சமாக இருக்கும்? இதுல 1 மூல் மிச்சமாக இருக்கும். ஏன்? 2 மூல் போட்டோம், 1 மூல் அழிஞ்சிட்டு மிச்சம் 1 மூல் இருக்கும். இந்த சந்தர்ப்பமும் நாங்க சொல்லுவோம் முழு தாக்கம் என்று சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன சொல்லுவோம்? இதை நாங்க முழு தாக்கம் என்றுதான் சொல்லுவோம். ரைட். அப்ப முழு தாக்கம் என்று சொன்னால் நாம அப்ளை பண்ணுகின்ற தாக்கி எல்லாமே அழிந்து விட வேண்டும், அல்லது அப்ளை பண்ணுகின்ற தாக்கில ஏதாவது ஒரு தாக்கி முழுசா அழிஞ்சிடும். அப்ளை பண்ணுகின்ற தாக்கில ஏதாவது ஒரு தாக்கி சரி முழுமையாக என்ன செஞ்சிடும்? தாக்கம் புரிந்து அழிந்து விடும். இந்த தாக்கத்தை நாங்க சொல்லுவோம் முழு தாக்கங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது இந்த முழு தாக்கங்கள்ல ஸ்பெஷல் என்று சொன்னா, போட்டதுதான் திரும்ப வராது. HCl NaOH தாக்கம் இருந்து NaCl வரும், NH2O வரும். இந்த 2 தாக்கியின் தாக்கம் இருந்து NaCl NH2O வந்துட்டா வந்தது முடிச்சு, இதோட கதை முடிஞ்சது. ரெண்டு தாக்கியும் தாக்கம் இருந்து அழிந்து இதை உருவாக்கினேன் என்று சொன்னா திரும்ப நம்ம போட்ட தாக்கி என்ன செய்யலாது? ரிட்டர்ன் எடுக்க இயலாது. நாங்க போட்ட தாக்கிகள் இருக்குத்தானே, அதை என்ன செய்யலாது? திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியாது. போட்டதுதான். அதாவது NaCl நீர்ல இருந்து திரும்ப இதை உருவாக்கலாமாண்டா? இல்ல, உருவாக்க இயலாம். திரும்ப ரிட்டர்ன் உருவாக்கலாமாண்டா? இல்ல, அது திரும்ப என்ன செய்யலாது? ரிட்டர்ன் உருவாக்க முடியாது. சரியா? அப்ப இதைத்தான் சொல்றது நாங்கள் முழு தாக்கங்கள் என்று சொல்லுவோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? முழு தாக்கங்கள் என்று சொல்லுவோம். ரைட். சோ ஆனா இது எங்களோட சப்ஜெக்ட் இல்ல. எங்களோட சப்ஜெக்ட் என்ன? மீளும் தாக்கங்கள். இதான் நம்மளோட மெயின் சப்ஜெக்டாக இருக்கு.
மீளும் தாக்கங்கள். ரைட். அப்ப மீளும் தாக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். மீளும் தாக்கம் என்று சொன்னா என்ன என்று சொல்லி நாங்கள் இப்போ டீப்பாக என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட். சோ கவனிங்க. மீளும் தாக்கம் என்று சொன்னா முதலாவது நாம அப்ளை பண்ணுகின்ற தாக்கிகள் இருக்குத்தானே, நாம அப்ளை பண்ணுவோம் தானே தாக்கிகள். அந்த தாக்கிகள் எல்லாமே தாக்கம் புரியல. அப்ளை பண்ணுகின்ற எல்லா தாக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சும். ரைட். உதாரணத்துக்கு ஏ சக பி, இது ஒரு மீளும் தாக்கம். மீளும் தாக்கத்தை நாங்க இப்படி போடுவோம், சமநிலை என்று சொல்லி டபுள் அரோ போடுறோம். ஏ சக பி சி இது வச்சு கொள்வோமே. ரைட். அப்ப இது ரெண்டும் தாக்கி. இப்ப நாம அப்ளை பண்ணி கொண்டு வந்தானே தாக்கி ரெண்டும், ஏயும் பியும் அப்ளை பண்றோம் தானே, இந்த ரெண்டுமே முழுசா தாக்கம் புரியாது. இதுல தாக்கம் புரியும். தாக்கம் புரிஞ்சு கடைசியாக பார்த்தா ஏட கொஞ்சம் இருக்கும், பீட கொஞ்சமும் இருக்கும், ரெண்டுண்டையும் மிச்சம் இருக்கும். ரெண்டுண்டையும் மீதி மிச்சம் என்ன செய்யப்படும்? காணப்படும். ரைட். அப்போ அப்ளை பண்ணுகின்ற தாக்கிகள் ஒன்று சரி முழுசா தாக்கம் புரியாது. இதுல கொஞ்சம் தாக்கம் புரியும், கொஞ்சம் மிஞ்சும். இதுடையும் கொஞ்சம் தாக்கம் புரியும், கொஞ்சம் மிஞ்சும். அப்ப அப்ளை பண்ணுகின்ற தாக்கிகள் இருக்குத்தானே, அது மிச்சமாக காணப்படும். எல்லா தாக்கியும் காணப்படும். எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் தாக்கம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ரைட். அதே போல விளைவும் காணப்படும். சரியா? ரைட். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது அப்போ உதாரணத்துக்கு கவனிங்க. நாம ஆரம்பமாக உதாரணத்துக்கு இதுல 2 மூல் அப்ளை பண்றேன், இதுல 1 மூல் அப்ளை பண்றேன். இதுல 2 மூல் தாக்கம் அப்ளை பண்றேன். ஆரம்பத்துல இது 2 மூல் போறேன், இது 1 மூல் போறேன். இது இல்லாட்டி வச்சுக்கொள்வோம். ஆரம்பத்துல சி இல்ல, ஆரம்பத்துல ஏட 2 மூல போறேன், பீட 1 மூல போறேன். தாக்கம் புரிந்தது. எவ்வளவு தெரியுமா தாக்கம் புரியும்? உதாரணத்துக்கு இதுல 0.5 மூல் தாக்கம் புரியுதுன்னு வச்சுக்கொள்வோமே. ஏட 0.5 மூல் தாக்கம் புரியுது என்று சொன்னா அழியறத சைடு போட்டு காட்டுறேன். ஏட 0.5 மூல் தாக்கம் புரியுதுன்னு சொன்னா பீடையும் 0.5 மூல் தான் தாக்கம் புரியும். ஏன்? பி சமானம் 1 1. அப்ப ஏட 0.5 மூல் தாக்கம் புரிந்தா பீடையும் 0.5 மூல் தான் என்ன செய்யும்? தாக்கம் புரியும். சீடை என்ன உண்டாகும்? 0.5 மூல் உருவாகும். பிளஸ்ல போட்டு காட்டுறேன். ஏன்னா உருவாகுதுங்கிறதுக்கா பிளஸ்ல போட்டு காட்டுறேன். இது அழிகிறது மைனஸ்ல போட்டு காட்டுறேன், அது உருவாகுது பிளஸ்ல போட்டு காட்டுறேன். அப்போ இதுல 0.5 மூல் தாக்கம் புரிந்தா பி சமானம் 1. அப்ப இதுல 0.5 மூல் தாக்கம் புரிந்தா பீட 0.5 மூல் தாக்கம் புரியும், சீட 0.5 மூல் உருவாகும். சீட 0.5 மூல் உருவாகும். ரைட். இப்ப மீதி 2 ஆரம்பத்துல அப்ளை பண்ணோம், 0.5 அழிஞ்சிட்டு இப்ப எவ்வளவு இருக்கும்? 1.5 மூல் இருக்கும். 1 மூல் ஆரம்பத்துல அப்ளை பண்ணோம், 0.5 அழிஞ்சிட்டு இப்ப எவ்வளவு இருக்கும்? 0.5 மூல் இருக்கும். ஆரம்பத்துல எதுவும் இல்ல, இப்ப எவ்வளவு இருக்குது? 0.5 மூல் இருக்குது. இப்ப எவ்வளவு இருக்கு? கடைசியா 0.5 மூல் இருக்கு. அப்ப கவனிங்க, இப்ப ஃபைனலா பார்த்தேன்னு சொன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, எல்லாமே இருக்கு, 3மே இருக்குது. ரைட். அப்ப கவனிங்க, போட்ட தாக்கி ஏயோ அல்லது பியோ முழுசா தாக்கம் புரியல. போட்ட தாக்கி ஏ அல்லது பி முழுசாக என்ன செய்யல? தாக்கம் புரியல. கவனிங்க, ஏட ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கம் புரியும், பீண்டையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கம் புரியும், சீட ஒரு குறிப்பிட்ட அளவு உண்டானுச்சு. ஃபைனலா பாக்குற நேரத்துல ஏயும் மிச்சமாக காணப்படுது, பியும் மிச்சமாக காணப்படுது, சியும் காணப்படுகிறது. அப்போ
எல்லாமே இருக்கும். அந்த தாக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலக்கூறுகளும் மிச்சமாக இருக்கும். அப்படி இருந்து என்று சொன்னா அந்த தாக்கம் மீளும் தாக்கமாக இருக்கும். ரைட்? எல்லாம் தாக்கம் புரியாது, எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. முழுமையான தாக்கம் தான் என்ன? ஏதாவது ஒரு தாக்கி குறைஞ்சது ஏதாவது ஒரு தாக்கி முழுசா தாக்கம் புரிஞ்சிடும். குறைஞ்சது ஏதாவது ஒரு தாக்கி முழுசாக தாக்கம் புரிஞ்சிடும், அல்லது எல்லா தாக்கியும் முழுசாக தாக்கம் புரிஞ்சிடும். அதை சொல்றது முழு தாக்கம் என்று சொல்லும். ஆனா இங்க மீளும் தாக்கம் தான் என்ன? எல்லா தாக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். ரைட்? அப்போ ஒன்னாவது. ரெண்டாவது, இந்த தாக்கில இருந்து விளைவை உருவாக்கலாம், அதே போல விளைவுல இருந்து தாக்கிய ரிட்டர்ன் உருவாக்கலாம். தாக்கில இருந்து விளைவை உருவாக்கலாம். இரண்டாவது, விளைவுல இருந்து தாக்கியை உருவாக்க இயலும். தாக்கிலிருந்து இந்த விளைவு உண்டாச்சு, திரும்ப விளைவுல இருந்து நம்மளால தாக்கியம் என்ன செய்யலும்? உருவாக்க இயலும். தாக்கிலிருந்து விளைவு உருவானுச்சு, விளைவுல இருந்து தாக்கி உருவானுச்சு, அதனாலதான் சமநிலை உண்டாகுது. அதை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம். தாக்கிகள்ல இருந்து விளைவு உருவாகுது, அதே போல விளைவுல இருந்து தாக்கியும் உருவாகும். அதனாலதான் இங்க சமநிலை என்கிறதே உருவாகிறது. தாக்கிலிருந்து விளைவு உண்டானுச்சு, விளைவுல இருந்து தாக்கி உண்டானுச்சு, அதனாலதான் இங்க சமநிலை உண்டாகுது. அது எப்படி உண்டானுச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீப்பாக என்ன செய்வோம்? பார்ப்போம். அப்ப கவனிங்க, நம்மட இந்த பாடத்துல என்னன்னு சொன்னா நாங்க படிக்க இருக்கிறது மீளும் தாக்கங்களை பத்தி தான் படிக்க இருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப மீளும் தாக்கங்கள் என்ன என்கிற விடயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சரிதானே? ரைட். அப்போ இதை பத்தி நாம என்ன செய்வோம்? டீப்பாக என்ன செய்வோம்? இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப முதல்ல கவனிங்க, ரைட். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீப்பாக என்ன செய்வோம்? பேசுவோம். எப்படி சமநிலை என்கிறது உண்டாகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். எப்படி சமநிலை என்கிறது உருவாகிறது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்வோம்? நாங்க இப்ப பார்ப்போம். சரியா? ரைட். சரி, ஓகே. நான் தந்த நோட்ஸ்ல வந்தும் மீளும் தாக்கங்கள் என்கிற விடயம் டீப்பாக இருக்குது பாருங்க. நான் தந்த நோட்ஸ்ல மீளும் தாக்கங்கள் என்கிற விடயம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் டீப்பாக என்ன செய்யுங்க பாருங்க. ரைட். ஸோ மீளும் தாக்கங்கள் தலைப்பை பாருங்க. மீளும் தாக்கங்கள். ரைட். ஸோ மீளும் தாக்கங்கள் என்கிற தலைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு திசையில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் போன்றல்லாது, ஒரு திசையில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் போன்றல்லாது, அதாவது முழு தாக்கங்களை சொல்றாங்க. முழு தாக்கம்டா ஒரு திசையில மட்டும்தான் நடக்கும். முழு தாக்கம்டா என்ன? ஒரு திசையில மட்டும்தான் நடக்கும். இந்த திசையில மட்டும்தான் நடக்கும். போட்டதாக்கி திரும்ப ரிட்டர்ன் இல்ல, போனா போனதுதான், போனா போனதுதான். ரைட். அதை சொல்லுவோம் முழு தாக்கங்கள் என்று சொல்றோம். அதுதான் சொல்றாங்க இங்க. ஒரு திசையில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் போன்றல்லாது, ஒரு திசையில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் போன்றல்லாது, இரு திசைகளிலும் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் சில விசேட தன்மைகளை கொண்டிருக்கும். அதாவது இதை விடுங்க, இது நமக்கு தேவையில்லை, இது சப்ஜெக்டே நமக்கு இல்லை. அதாவது இரு திசைகளில் நடைபெறக்கூடிய தாக்கம், தாக்கிலிருந்து விளைவு உருவாகிறது, விளைவில இருந்து தாக்கி உருவாகிறது. இந்த திசையிலையும் நடக்கும், இந்த திசையிலையும் நடக்கும். இப்படியான தாக்கங்களுக்கு போன்ற இரு திசையில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் சில விசேட தன்மைகளை கொண்டிருக்கும், சில விசேட தன்மைகளை கொண்டிருக்கும். அந்த விசேட தன்மைகளை பற்றி தான் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த மீளும் தாக்கங்களுக்கு ஸ்பெஷலான சில பண்புகள் இருக்கு.
அந்த பண்புகளை தான் நம்ம ரெண்டு டைப்பா பார்க்க இருக்கிறோம். ஒன்று கல்குலேஷன் மூலமாக, இன்னொன்று பண்பறு ரீதியாக. ஒன்று தியரி கூட பார்க்க இருக்கிறோம், இன்னொன்று கல்குலேஷன் செஞ்சு பார்க்க இருக்கிறோம். அந்த விசேட தன்மைகளை பத்தி நம்ம டீப்பாக படிக்க இருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த பாடம். ரைட், இந்த இரண்டு திசையில நடைபெறக்கூடிய இந்த தாக்கங்கள், இந்த மீள் தாக்கங்களுக்கு சில பண்புகள், விசேட பண்புகள் இருக்குது. அந்த விசேட பண்புகளை தான் நம்ம இந்த பாடத்துல என்ன செய்ய போறோம், முழுக்க படிக்க இருக்கிறோம். சரி, ஓகே. இவ்வாறு இரு திசைகளில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் மீளும் தாக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு இரண்டு திசைகளில் நடைபெறக்கூடிய தாக்கங்கள் மீளும் தாக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரி, ஓகே, ரைட். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. அதாவது கல்சியம் கார்பனேட் என்கிற திண்மம் இருக்கு தானே. கல்சியம் கார்பனேட் என்கிற திண்மத்தை ஹீட் பண்றோம். இதை நாங்க வெப்பப்படுத்தினேன்னு சொன்னா எல்லாமே தாக்க முடியாது. சரியா, ரைட். கல்சியம் கார்பனேட் கொஞ்சம் பிரிகை அடைஞ்சி கல்சியம் ஆக்சைடையும் CO2 வாயுவையும் தரும். திரும்ப ரிட்டர்ன்ல நடக்கும். தாக்க நடக்கும். கல்சியம் ஆக்சைடும் CO2 சேர்ந்து திரும்ப கல்சியம் கார்பனேட்டையும் தரும். தெளிவாக கவனிங்க. இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ஒரே நேரத்துல ரெண்டு சம்பவம் நடக்கும். முன்னோக்கிய தாக்கமும் நடக்கும், பின்னோக்கிய தாக்கம் நடக்கும். ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்துல நடக்கும். அதை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம். இப்ப நான் அதை பத்தி பேசல, பின்னுக்கு அதான் டீப்பா பேசுவோம். சரியா? அப்ப கவனிங்க என்ன சொன்னா, இங்க கல்சியம் கார்பனேட்ல இருந்து கல்சியம் ஆக்சைடு CO2 உருவாக்கிடும். அதே போல கல்சியம் ஆக்சைடு CO2 சேர்ந்து கல்சியம் கார்பனேட்டையும் உருவாக்கும். தெளிவாக கவனிங்க. கல்சியம் கார்பனேட் அழிந்து கல்சியம் ஆக்சைடு CO2 உண்டானிச்சுதானே, அதுவும் திரும்ப ரிவர்ஸ்ல கல்சியம் ஆக்சைடும் CO2 சேர்ந்து கல்சியம் கார்பனேட் உருவாக்குதானே, அதுவும் ஒரே நேரத்துல நடக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், டீப்பாக பார்ப்போம். சரி, ஓகே. அப்ப கவனிங்க, இதுல இருந்து இதுகள் உருவாகுது, இதுல இருந்து திரும்ப இது உருவாகுது. சரியா, ரைட். சோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும் தானே. அதெல்லாம் எப்படிங்கிறதுல நம்ம டீப்பாக அடுத்தடுத்ததுல என்ன செய்வோம், டீப்பா பார்ப்போம். சரி, ஓகே. அப்ப இதொரு உதாரணம், மீள் தாக்கத்துக்கான ஒரு உதாரணம் என்று சொல்லப்படும். இன்னொரு உதாரணம் கவனிங்க. இன்னொரு உதாரணம் அமோனியா உற்பத்தி. அதாவது N2 கேஸ் சக 3 H2 கேஸ் 2 NH3 கேஸ். N2 கேஸ் H2 கேஸ் சேர்ந்து NH3 கேஸ் உருவாகும். ரைட். N2 கேஸ் 3 H2 கேஸ் சேர்ந்து என்ன செய்யும், NH3 கேஸ் உருவாகும். திரும்ப NH3 கேஸ்ல இருந்து ரிட்டர்ன் இது உருவாகும். NH3 கேஸ்ல இருந்து N2 H2 உருவாகும். ரெண்டு ஒரே நேரத்துல நடக்கும். N2 3 H2 சேர்ந்து NH3 என்கிற அமோனியா வாயு உருவாக்கும். திரும்ப ரிவர்ஸ்ல NH3 ல இருந்து N2 H2 என்கிற வாயுக்கள் உருவாகும். இது ஒரு மீள் தாக்கம், ரெண்டு திசையில நடக்குது. ரைட். அதே போல கவனிங்க, HI கேஸ் உருவாகிற தாக்கம், H2 கேஸும் I2 கேஸும் தாக்கம் புரியுது. H2 கேஸும் I2 கேஸும் தாக்கம் புரிந்து HI கேஸ் உருவாகுது. இதுவும் ஒரு மீள் தாக்கம். H2 I2 சேர்ந்து HI உருவாக்குது. HI தாக்கம் இருந்து H2 கேஸையும் I2 உருவாக்குது. சோ அப்ப இதுவும் ஒரு மீளும் தாக்கம் என்று சொல்லலாம். அப்போ இதுவரை தான் சொல்றது என்ன, மீளும் தாக்கங்கள் என்று சொல்லி இது தாக்கங்கள் உதாரணங்கள் என்று சொல்லி பார்க்கும். சரி, இந்த உதாரணத்தில நீங்க பாடமாக்குறது இல்ல. இந்த உதாரணங்கள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கேள்வியும் அல்ல விடையும் அல்ல. இந்த உதாரணங்கள் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கேள்வியும் அல்ல விடையும் அல்ல. சும்மா நீங்க விளையை கொள்ளணும். மீளும் தாக்கம்டா இப்படித்தான், மீளும் தாக்கம் சொன்னா இப்படித்தான் என்கிற விடயம் தான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தவிர உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். இப்படி ஃபைனல் எக்ஸாம்ல மீளும் தாக்கம் என்றால் என்ன, மீளும் தாக்கங்களுக்கு உதாரணம் தருக. இது கேள்வியும் அல்ல, இது விடையும் அல்ல. கேள்வி எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்த
நாங்க பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்மட தலைப்பு கிட்ட போவோம். சரியா? ரைட். சோ கவனிங்க. அவன் மீளம் தாக்கம் என்று சொன்னால் என்ன என்கிற விடயத்தை நம்ம டீப்பா பார்ப்போம். இப்ப கவனிங்க. இரசாயன சமநிலை. இரசாயன சமநிலை என்று சொன்னா அந்த மீளும் தாக்கம் இருக்குத்தானே, அந்த மீளும் தாக்கத்துல சமநிலை ஒன்றை வரைவிலக்கணப்படுத்துவதற்கு மீளும் இரசாயன தாக்கம் ஒன்று அத்தியாவசியப்படுகிறது. அந்த மீளும் தாக்கம் என்று சொன்னா அது சமநிலை அடையும். மீளும் தாக்கம் என்று சொல்றோம் தானே. அந்த மீளும் தாக்கம் என்கிறது தாக்கம் நடக்கும், கொஞ்ச நேரத்துக்கு நடக்கும், பிறகு சமநிலை அடைஞ்சிடும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. மீளும் தாக்கம் என்கிறது என்னன்னு சொன்னா தாக்கம் நடக்கும், தாக்கம் நடந்து முடிஞ்சு சமநிலை அடையும். சரியா? ரைட். தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. தாக்கம் நடக்கும், கொஞ்ச நேரத்துக்கு தாக்கம் நடக்கும், தாக்கம் நடந்து 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 பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னா ஒரு சமநிலை தோன்றும். பிறகு என்ன நடக்கும்? ஒரு சமநிலை தோன்றும். சரி, அப்ப இந்த சமநிலை என்று சொன்னா என்ன என்கிறது தான் நம்ம டீப்பாக இப்ப பார்க்க இருக்கிறோம். சரிதானே? ரைட். என்னட்டு சொன்னா இப்போ ஒருத்தரை நம்ம ஓட விடுறோம். ரைட். அவர் இப்போ ஓட விடுறோம். சரி, அப்ப அவர் ஓடுறாருன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஓடுறேன் என்று வச்சுக்கொள்ளுவோமே. ஏன் எப்படி ஓடுறேன்? இப்ப எனக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி ஒன்று இருக்கு. சரியா? அந்த எனர்ஜியை நான் யூஸ் பண்ணி என்ன செய்வேன்? ஓடுவேன். ரைட். அப்ப நான் ஓட 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 என்ன நடக்கும்? என் எனர்ஜி லாஸ்ட் ஆகும். என் எனர்ஜி, என் சக்தி என்ன செய்யும்? குறையும். ரைட். அப்ப ஓடி 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 ஆரம்பத்தில் நல்ல ஸ்பீடா ஓடுவேன், நல்ல வேகமா ஓடுவேன். ஆனா போற நேரத்துல போக 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 இந்த வேகம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு போகும். போக போக இந்த வேகம் என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு போகும். வேகம் குறைஞ்சி ஒரு கட்டத்துல என்னால ஓட முடியாம அப்படியோ ஓய்வடைஞ்சிடுவேன். ரைட். காரணம், என் எனர்ஜி குறைஞ்சு 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 குறைஞ்சி நான் அப்படியே ஓய்வடைஞ்சிடுவேன். ரைட். நான் ஓய்வடைஞ்சிட்டேன். ஓய்வடைந்ததுக்காக என்னோட எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என் எனர்ஜி லெவல் பூச்சியமா? என்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி பூச்சியமாண்டா இல்ல. என்கிட்ட எனர்ஜி இருக்கு. என்கிட்ட எனர்ஜி இருக்கு, ஆனா நான் ஓட மாட்டேன். இல்லையா? அப்ப கவனிங்க. நான் ஆரம்பத்துல ஒரு பெரிய எனர்ஜி லெவல்ல இருப்பேன். ரைட். என்ன ஓட விட்டேன்னு சொன்னா நான் ஓடுவேன். ஆரம்பத்துல நல்ல வேகமாக ஓடுவேன். நல்ல வேகமாக ஓடக்கூடிய நேரத்துல என் எனர்ஜி நல்லா குறைஞ்சு கொண்டு போகும். என் வேகம் கூட்டிட்டு போற ஆரம்பத்துல நல்ல வேகம் ஸ்பீட் தானே, இந்த எனர்ஜி நல்லா குறையும். ரைட். போக 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 என்ன நடக்கும்னு சொன்னா இந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொண்டு வருவேன். காரணம், எனக்கிட்ட உள்ள அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டு போகுது. அதனால இந்த வேகம் குறைஞ்சிட்டு போகும். ரைட். ஒரு கட்டத்துல நான் ஓய்வடைஞ்சிடுவேன். நான் ஓய்வடையக்கூடிய நேரத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி பூச்சியமா இல்ல. என்னோட சக்தி, என்னோட எனர்ஜி இருக்கு, ஆனாலும் நான் ஓய்வில் இருக்கிறேன். என்னோட சக்தி இருக்குது, என்னோட எனர்ஜி இருக்குது, ஆனாலும் என்ன? ஓய்வில் இருக்குது, ஓய்வடைஞ்சிருப்பேன். சரி, ரைட். இதை போலதான் மீளும் தாக்குங்கள். இதை போலதான் மீளும் தாக்குங்கள். என்ன நடக்குது என்று சொன்னா தெளிவாக கவனிங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்றைக்கு நீங்க எழுத வேண்டி வராது. ரசாயன தாக்கம், இந்த ரசாயன சமநிலை என்னங்கிறத நான் டீப்பாக என்ன செய்யறேன், இவ்விடத்தை சொல்லித்தாரு. சரி, அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க டிரெக்டா கல்குலேஷன்ஸ், கணிப்புகள், தியரிகள் டீப் அந்த இதுக்குள்ள போயிட்டுருவோம். இது இன்ட்ரோடக்ஷன். சமநிலைண்டா என்ன, எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அப்ப கவனிங்க. சமநிலை என்று சொன்னா என்னன்னு சொன்னா சமநிலை என்று சொன்ன என்னன்னு சொன்னால் ஆரம்பத்துல தாக்கம் நடக்கும், நடந்து ஒரு கட்டத்துல அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த தாக்கம் அப்படியே என்ன செஞ்சிடும்? அப்படியே நின்றுடும். அப்ப தாக்கம் நின்ற உடனே நாம முடிவெடுக்க கூட
தாக்கி இல்லாததுனால தாக்கிகள் எல்லாம் முடிஞ்சிட்டாக்கி, தாக்கி முடிஞ்சதுனால தாக்கம் ஸ்டாப் ஆகிட்டாக்கி அப்படி நினைக்க கூடாது. தாக்கிகள் இருக்குது, தாக்கம் பொறுத்துக்குரிய மூலக்கூறு எல்லாம் இருக்கு. ஆனா தாக்கம் நடக்காம அப்படி ஸ்டாப் ஆகும். தாக்கிகள் இருக்கும், தாக்கம் பொறுத்துக்குரிய மூலக்கூறுகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் தாக்கம் நடக்காது, அப்படி ஸ்டாப் ஆகி அப்படி நிற்கும். அந்த ஸ்டாப் ஆகி நிக்குதானே, அந்த நிக்கிற அந்த அந்த இடத்தை தான் சொல்றது சமநிலை அடைஞ்சிட்டு, அந்த இரசாயன தாக்கம் சமநிலை அடைஞ்சிட்டு அப்படி சொல்லுவோம். அந்த இரசாயன தாக்கம் சமநிலை அடைந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன சொல்லுவோம். ரைட். ஸோ அப்ப தெளிவாக நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்ப நாங்க இயக்க சமநிலை என்று சொன்ன என்ன என்கிற விடயத்துக்கு வருவோம். இயக்க சமநிலை சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ கவனிங்க, இயக்க சமநிலை என்று சொல்லி பார்ப்போம். இயக்க சமநிலை இயக்க சமநிலை இதுல ரெண்டு வேர்டு இருக்குது. இயக்கம் ஒன்று இருக்குது, சமநிலை என்று சொல்லி ஒன்று இருக்குது. இயக்கம் என்று சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று சமநிலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? ஓய்விலையும் இருக்குது, இயங்கிக் கொண்டும் இருக்குது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த இயக்க சமநிலைங்கிற வேர்டுக்கு பின்னால உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. சமநிலை என்ன? ஓய்விலே இருக்குது, தாக்க நடக்காம இருக்கு. இயக்கம்டா இயங்கி கொண்டும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சும்மா நீங்க விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். ஒருத்தர் ஒரு பஸ்ல இருக்கிறாரு, பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. பஸ் என்ன ஓடிக்கொண்டிருக்கு. பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நாம என்ன சும்மா இருப்போம். நமக்கு கை நோவுமா கால் நோவுமா ஒன்றுமே இல்லை, சும்மா சீட்ல சும்மா இருப்போம் இல்லையா? நாம சும்மா தான் இருப்போம். நாம நினைச்சுக்கொண்டு நம்ம ஓய்வில் இருக்கிற போல இருக்கு நமக்கு ஃபீலிங். ஆனா பஸ்ஸை பார்த்தா பஸ் இயங்கி கொண்டிருக்கு, இயங்கி கொண்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஓய்விலே இருப்போம். பஸ் இயங்கி கொண்டு இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற நாம சும்மா இருப்போம். சரியா? ஓய்வில் இருப்போம். ரைட். சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன். நாங்க ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று இயங்கி கொண்டிருக்குது, பஸ் இயங்கி கொண்டிருக்குது. நாம என்ன செய்யறோம்? அதுக்குள்ள ஓய்வில் இருக்கும். சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன். அதே உதாரணத்தை இதுக்கு நீங்க பாவிக்க வேணாம், சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன். அப்ப கவனிங்க, இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று சமநிலை என்கிற விஷயம். சமநிலை சொன்னா இந்த தாக்கம், சமநிலை சொன்னா இந்த தாக்கம் நடக்கலங்கிற மாதிரி அப்படி சும்மா இருக்கு. அடுத்தது இயக்க சமநிலை. இயக்க என்று சொன்னா அது இயங்கிக் கொண்டிருக்குது. இயக்கம் என்கிற விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? இயக்கம் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்ப நாம விடயத்துக்கு வரும். சரி, ஓகே. அப்ப இயக்க சமநிலை என்று சொன்னா என்ன, எப்படி என்று சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு கவனிங்க, இதுக்கு நாம கைனடிக்ஸ், இரசாயன இயக்கவியல், இதுல நாலேஜ் நமக்கு தேவைப்படும். இதுல நாலேஜ் நமக்கு தேவைப்படும். கைனடிக்ஸ் தான் என்ன? நீங்க படிச்சிருப்பீங்க. தாக்க வேகம், தாக்க வீதம், தாக்க நடக்கிற ஸ்பீட், தாக்க வீதம், தாக்க வீதம், அதாவது தாக்க வேகம், தாக்க நடக்கிற ஸ்பீட் என்று சொல்லுவோம் இல்லையா? தாக்க வீதம் அல்லது தாக்க வேகம், தாக்க நடக்கிற ஸ்பீட் என்ன? ரைட். சோ அப்ப தாக்க வீதம் என்று சொல்றது நீங்க கைனடிக்ஸ் பாடத்துல படிச்சிருப்பீங்க. எதுல தங்கியிருக்கும் சொன்னா சரிவுல தங்கியிருக்கு. தாக்கிகள்ல சரிவுல தங்கியிருக்கு. தாக்கிகள்ல சரிவு, அதுல தாக்கத்தின் வேகம் ஸ்பீடு தங்கியிருக்கு. தாக்கிகள்ல சரிவு கூடுதலாக இருந்துட்டு சொன்னா தாக்க வேகம், தாக்க வீதம் ஸ்பீடா இருக்கும். தாக்க எடுக்கிற ஸ்பீட் கூட. தாக்கிகள்ல சரிவு கூடுதலாக இருந்துட்டு சொன்னா தாக்க நடக்கிற ஸ்பீடு, தாக்க நடக்கிற வேகம் கூடுதலாக இருக்கு. தாக்க நடக்கிற ஸ்பீடு, தாக்க நடக்கிற வேகம் என்ன? உயர்வாக காணப்படும். சரிவு குறைவாக இருந்துட்டு சொன்ன, சரிவு குறைவாக இருந்துட்டு சொன்ன, சரிவு குறைவாக இருந்துட்டு சொன்னால் தாக்க நடக்கிற ஸ்பீடு, தாக்க நடக்கிற வேகம்
குறைவாக இருக்கு. தாக்கிகள்ல செறிவு குறைவாக இருந்து சொன்னால் தாக்க நடக்கிற ஸ்பீடு, தாக்க நடக்கிற வேகம் என்ன? குறைவாக காணப்படும். தாக்க நடக்கிற ஸ்பீடு, தாக்க நடக்கிற வேகம் என்னவாக இருக்கும்? குறைவாக காணப்படும். சரி, ஓகே. அப்போ கவனிங்க, இந்த தாக்க வீதம் என்கிற இந்த கன்செப்ட் தாக்கிகள்ல செறிவுல தங்கி இருக்குது. தாக்க வீதம் எப்ப கூடும், எப்ப குறையும்? தாக்கின்ற செறிவு கூடினால் தாக்க வீதம் கூடும், தாக்கின்ற செறிவு குறைந்தால் தாக்க வீதம் குறையும். சரி, அப்ப இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், சரியா? அப்ப தாக்கிகள்ல செறிவு குறைஞ்சா தாக்க வீதம் குறையும், தாக்கிகள்ல செறிவு கூடுனா தாக்க வீதம் கூடும். சரி, ஓகே. இந்த நாலேஜ் நமக்கு இங்க தேவைப்படும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க. ஒரு தொகுதியில ஏ கேஸ் மட்டும்தான் ஆரம்பத்துல இருக்கு. ஆரம்பத்துல என்ன இருக்கு? ஏ கேஸ் மட்டும்தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10 மூல் இருக்குன்னு வச்சுக்கொள்றேனே. எவ்வளவு இருக்கு? 10 மூல் இருக்குன்னு வச்சுக்கொள்றேன். ஆரம்பத்துல ஏ கேஸ் 10 மூல் இருக்கு. ரைட். இப்போ ஒரு கொஞ்சம் வெப்பநிலைக்கு சூடாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னா, ஏ கேஸ் தாக்கம் புரிந்து பி கேஸ் உண்டாக்குது வச்சுக்கொள்வோமே. ரைட். அப்ப நேரம் பூஜ்ஜியம்ல ஏ கேஸ் எவ்வளவு இருக்கு? 10 மூல் இருக்கு. பி கேஸ் எவ்வளவு இருக்கு? 1 மூல் இருக்கு. சாரி, பூஜ்ஜியம், ஒன்றுமில்ல. ரைட். நேரம் பூஜ்ஜியம் இப்படி இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல ஏ மட்டும்தான் இருக்கு, பி என்ன இல்ல. ஆரம்பத்துல ஏ மட்டும்தான் இருக்கு, பி இல்ல. ஏ 10 மூல் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ டி சமன் 1 நிமிடம் வச்சுக்கொள்வோமே. 1 நிமிடம். ரைட். 1 மினிட். 1 மினிட் பாக்குறோம். ஏட 1 மூல் அழிஞ்சிட்டு. ஏட எவ்வளவு அழிஞ்சிட்டு? 1 மூல் அழிஞ்சிட்டு. அப்ப பீட எவ்வளவு உண்டாயிருக்கும்? 1 மூல் உண்டாயிருக்கு. பீட 1 மூல் உண்டாயிருக்கு. ஒரு நிமிஷத்துல ஏ கேஸ் 1 மூல் அழிஞ்சிட்டு பீட 1 மூல் உண்டாகி இருக்கு. இப்ப ஏட 1 மூல் அழிஞ்சி பீட 1 மூல் உண்டாகி இருக்குன்னு சொன்னா சரி, ஓகே. இப்ப எப்படி இருக்கு? இப்போ இதுல எவ்வளவு இருக்கு? இதுல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 9 மூல். இதுல எவ்வளவு இருக்கு? 1 மூல். சரியா? ரைட். அப்ப கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த கட்டம் பாருங்க. இந்த கட்டம் இது ஏ கேஸ் சரிவு. இது என்ன? ஏ கேஸ் சரிவு. சரி, இது நேரம் வச்சுக்கொள்வோம். இது நேரமா வச்சுக்கொள்வோம். அப்புறம் நான் சரிவு சொல்லி தரேன். இது டைம், நேரம். ரைட். இப்போ இங்க தாக்க வீதம் இங்க என்ன எடுப்போம்? தாக்க வீதம் எடுப்போம். இங்க டைம் எடுப்போம். இங்க நான் தாக்க வீதம் எடுக்கிறேன். சரியா? இங்க டைம், இங்க தாக்க வீதம் சொல்லி எடுக்கிறேன். சரி, ஓகே. இப்ப கவனிங்க. ரைட். இப்ப கொஞ்சம் கவனிங்க. ஆரம்பம் டி சமன் 0 ஏ கேஸ் மட்டும்தான் இருக்கு. 10 மூல் இருக்கு. டி சமன் 0 ஏ கேஸ் மட்டும்தான் இருக்கு. 10 மூல் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப அந்த தாக்க எடுக்கிற ஸ்பீட் என்ன வரைக்கும்? தாக்க வீதம் எது தங்கி இருக்கு? தாக்கின்ற செறிவுலாம் தங்கி இருக்கு. சரியா? தாக்கிலாம் தங்கி இருக்கு. சரி, அப்போ தாக்க நடக்கிற ஸ்பீடு, முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட், தாக்க முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் எப்படி இருக்கும்? தாக்க முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் டாப்ல இருக்கு. ஏன்னா 10 மூல் இருந்துச்சு. 10 மூல் இருந்துச்சு. ஆக டாப்ல இருக்கு. சரி, ஓகே. இப்போ 1 நிமிஷம் ஆகுது. டைம் 1 நிமிஷம் ஆகுது. இப்ப ஸ்பீட் என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப ஸ்பீட் என்ன? அதை விட குறைய இருக்கு. என்ன காரணம்? அதை விட குறைய இருக்கு. காரணம்
9 மூல் இருக்கு. இப்ப எவ்வளவு இருக்கு? 9 மூல் இருக்கு. நேரத்தோட 10 மூல் இருந்துச்சு. சரிவு கூட, ஸ்பீடு கூட. இப்ப 9 மூல் இருக்கு. கொஞ்சம் சரிவு என்ன குறை. அப்ப ஸ்பீடு என்ன குறை. தாக நடக்கிற ஸ்பீட், முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் என்ன செய்யும்? லைட்டா குறை. தாக நடக்கிற ஸ்பீட் என்ன செய்யும்? லைட்டா குறை. லைட்டா ஸ்பீடா குறை. ரைட். இதை பத்தி நான் பேசல, மறப்போற வீசு. இப்ப டி சமன் 2 நிமிஷம். ரைட். உதாரணத்துக்கு ஒரு மூல் இப்ப எவ்வளவு தாக்க முடியும்? ஏன்னா ஸ்பீடு குறையத்தானே. முதல் 1 நிமிஷத்துக்கு 1 மூல் தான் தாக்க முடிஞ்சு. இப்ப அடுத்த 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா தாக்க முடியும்? ஒரு தசம் 9 மூல் தாக்க முடியும். ஏன்னா ஸ்பீடு குறையத்தானே. ஸ்பீடு குறையத்தானே. நேரத்துல 1 நிமிஷத்துக்கு 1 மூல் தாக்க முடிஞ்சு. இப்ப 1 நிமிஷத்துக்கு தசம் 9 மூல் தான் தாக்க முடியும். தசம் 9 மூல் தான் தாக்க முடியும். அப்ப எவ்வளவு உருவாகும்? தசம் 9 மூல் உருவாகும். ரைட். எவ்வளவு மிச்சம் இருக்கு? இப்போ 8.1 மூல் இருக்கு. 8.1 மூல் இருக்கு. இப்ப இது எவ்வளவு இருக்கும்? நேரத்துல 1 இருந்தா இப்ப தசம் 9 உண்டாவினா இப்ப எவ்வளவு இருக்கு? 1.9 மூல் இருக்கு. 1 இருந்தா இப்ப தசம் 9 உண்டாவினா இப்ப எவ்வளவு இருக்கும்? 1.9 மூல் இருக்கு. இப்ப ஸ்பீட் என்ன நடக்கும்? டி சமன் 2ல ஸ்பீட் என்ன இருக்கு? குறையும். காரணம் 10 இருந்துச்சு, நல்ல ஸ்பீடா இருக்கு. 9 இருந்தா ஸ்பீட் கொஞ்சம் குறையும். இப்ப 8.1 ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸ்பீட் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் குறையும். ரைட். இப்ப டி சமன் 3. ரைட். உதாரணத்துக்கு எவ்வளவு அழியுண்டா தசம் 7 மூல் தாக்கணும்னு வச்சுக்கொள்றேன். ஏன் தசம் 7 மூல் வச்சுக்கொள்றேன்? அப்ப தசம் 9 இருந்து இப்ப என்ன? 1 நிமிஷத்துக்கு தசம் 9 அழிஞ்சு. நேரத்தோட 1 நிமிஷத்துக்கு தசம் 9 அழிஞ்சு. இப்ப 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு அழியும்? தசம் 7 அழியும். ஏன்னா ஸ்பீட் குறையத்தானே. தசம் 7 அழியும். அப்ப எவ்வளவு உண்டாகும்? தசம் 7 உண்டாகும். எவ்வளவு இப்ப மிச்சம் இருக்கு? 8.1 இருந்து தசம் 7 கழிச்சுன்னு சொன்னா 7.3 மூல். 7.4 மூல். இது எவ்வளவு இருக்கும்? 1.9 அப்ப இருந்த. இப்ப தசம் 7 உண்டாகுது. இப்ப எவ்வளவு இருக்கும்? 2.6 மூல். ரைட். அப்ப கவனிங்க, இப்ப நடக்கிற ஸ்பீட், முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் என்ன? அப்ப 8.1 ஆரம்பத்தில் இருந்தது. இப்ப 7.4 இப்ப குறைஞ்சிருக்கு. தாக்கின்ற சரிவு குறைஞ்சிருக்கு. தாக்கின்ற சரிவு குறைஞ்சா ஸ்பீட் குறையும். தாக்கின்ற சரிவு குறைஞ்சா ஸ்பீட் குறையும். ரைட். அப்ப கவனிங்க, முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட், முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் போக போக என்ன செய்யுது? நேரம் போக போக அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. முன்னோக்கி நடக்கிற ஸ்பீட் என்ன செய்யுது? போக போக என்ன செய்யுது? அப்படியே குறைஞ்சிட்டு போகும். அப்படியே போக போக என்ன செய்யும்? அப்படியே குறைஞ்சிட்டு போகும். சரி. இன்னொன்று கவனிங்க, தாக்கம் பின்னோக்கி நடக்கும். ஏன் தாக்கம் பின்னோக்கி நடக்க போகுது? ஏன் பின்னோக்கி தாக்கம் நடக்க போகுது? ஏன் தாக்கம் பின்னோக்கி நடக்க போகுதுன்னு சொன்னா, பிங்கிறது இப்ப ஒரு தாக்கி மாறும். பில இருந்து ஏ உருவாகும். பில இருந்து ஏ உருவாக போகுது. பாருங்க, ஆரம்பத்துல எதுவும் இல்ல, நேரமே. இது தாக்க வீதம், இது பின்முக தாக்க வீதம், இது முன்முக தாக்க வீதம். முன்னோக்கி நடக்கிறது, இது முன்முக தாக்க வீதம், இது பின்முக தாக்க வீதம். இப்ப பின்முக தாக்க வீதம் பின்னோக்கி நடக்கிறத பாருங்க. ஆரம்பத்துல 1 இருந்துச்சு. ஆரம்பத்துல என்ன செய்யுது? 1 இருக்குது. சாரி ஆரம்பத்துல 0. அப்ப ஸ்பீட் இருக்காது. அடுத்த நிமிஷம் பார்த்தா இப்ப பி எத்தனை இருக்கு? 1 மூல் இருக்கு. 1 மூல் பி இருக்கு. பில இருந்து ஏ உருவாகலாம் தானே, ரிவர்ஸ்ல நடக்கலாம் தானே. ஏன்னா பி பொறுத்து ஆக்கி ரிவர்ஸ்ல என்ன செய்யலாம்? உருவாகலாம். அப்ப பில எவ்வளவு இருக்கு? 1 மூல் இருக்கு. அப்ப இந்த 1 மூல்ல இருந்து ஏ என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட அளவு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரிவர்ஸ்ல தாக்க நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட். அப்போ அப்படி நடக்கும். இப்ப பாருங்க, பில எவ்வளவு இருக்கு? 1.9 மூல் இருக்கு. அப்ப 1 மூல் இருந்த, இப்ப 1.9 மூல் இருக்கு. இப்ப ஸ்பீட் என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் கூடும். பின்னோக்கி நடக்கிற ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் கூடும். ஏன்? நேரத்துல ஒன்றும் இல்ல, 1 மூல் இருக்குது. அப்ப 1 மூல் இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்பீட் என்ன செய்யும்? கொஞ்சம் லைட்டா கூடும். இப்ப 1.9 மூல் சரிவு கூடுது. சரிவு கூட நடக்கும். ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் கூடும். ஸ்பீட் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் கூடும். இப்ப 2.6 மூல் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் கூடும். கவனிங்க, 0ல இருந்து 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் போற நேரத்துல
ஸ்பீட் என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு போகும். ஸ்பீட் என்ன செய்யும்? கூடிட்டு போகும். காரணம் நான் படிச்சோம். சரிவு தாக்கியின் சரிவு அதிகரித்தால் தாக்க வீதம் கூடும். காணுங்க, தாக்கின்ற சரிவு என்ன செய்து? கூடிட்டு போகுது. ஒன்றுமில்ல, ஒரு மோல் 1.9 மோல் 2.6 மோல் தாக்கின்ற சரிவு கூடிட்டு போகுது. தாக்கின்ற சரிவு கூட ஸ்பீடு தாக்க நடக்கிற ஸ்பீட் என்ன செய்யும்? கூடும். பின்னோக்கி நடக்கிற ஸ்பீட் என்ன செய்யும்? கூடும். நேரம் போக போய் என்ன செய்யுது? கூடுது. அப்ப கவனிங்க, முன்னோக்கி நடக்கிற ஸ்பீடு குறைஞ்சிட்டு போகுது, பின்னோக்கி நடக்கிற ஸ்பீடு கூடிட்டு போகுது. பின்னோக்கி நடக்கிற ஸ்பீடு கூடிட்டு போகுது. ஒரு கட்டத்துல முன்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் பின்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் சமனாக மாறும். ஒரு கவனிங்க, பெரிய பெருமானம் ஒன்றுல இருந்து குறைஞ்சு கொண்டு வருது. இது 0 இருந்து கூடிட்டு போகும். ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்? ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் சொன்னா, இந்த சைடுல இப்படி நடந்த தாக்கத்தின் ஸ்பீடும் இப்படி நடக்கிற தாக்கத்தின் ஸ்பீடும் ஒரு கட்டத்துல சமனாக மாறும். முன்னோக்கி நடந்ததுன்ற ஸ்பீட் என்ன செய்யும்? கூடிட்டு போகும், குறைஞ்சிட்டு வருது. இப்படி நடக்கிறதுன்ற ஸ்பீடு குறைஞ்சிட்டு வருது. இப்படி நடக்கிறது ஸ்பீடு 0 இருந்து கூடிட்டு போகுது. ஒரு கட்டத்துல 2 ஸ்பீடும் சமனாக மாறும். 2 ஸ்பீடும் என்ன செய்யும்? சமனாக மாறும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல 2 ஸ்பீடும் என்ன செய்யுது? சமனாக மாறுது. அந்த நேரத்துல முன்னோக்கி நடந்த ஸ்பீடும் பின்னோக்கி நடந்த ஸ்பீடும் சமனாக கூடிய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கு? முன்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் பின்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் எப்படிப்பட்டதாக இருக்கு? அதாவது தாக்கிலிருந்து விளைவு உருவாகிறது, விளைவிலிருந்து தாக்கி உருவாகிறது. 2 ஸ்பீடும் சமனா இருக்கு. என்ன நடக்கும்? தாக்கிலிருந்து விளைவு உருவாகுது, அது ஒரு ஸ்பீட்ல நடக்குது. விளைவிலிருந்து தாக்கி உருவாகுது, அது ஒரு ஸ்பீட்ல நடக்குது. தாக்கிலிருந்து விளைவு உருவாகுது, விளைவிலிருந்து தாக்கி உருவாகுது. தாக்கிலிருந்து விளைவு உருவாகுது, விளைவிலிருந்து தாக்கி உருவாகுது. 2 நடக்கிற ஸ்பீட் சமனா இருந்தா என்ன நடக்கும்? ஒண்ட காணையுமே இல்லாது. கவனிங்க, இப்ப இப்படி தண்ணி இருக்குது, ஒரு பட்டையோட அடிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு துளை ஒன்று இருக்குது, சரியா? ரைட். இப்போ டெப்ல இருந்து தண்ணி வருது. Q என்கிற கனவளவு பாய்ச்சல் வீதம். தண்ணி உள்ளுக்கு வர கனவளவு பாய்ச்சல் வீதமும் தண்ணி வெளியேறுகின்ற கனவளவு பாய்ச்சல் வீதமும் சமனா இருக்குது. என்ன நடக்கும்? தண்ணியின் மட்டம் மாறாது. வார தண்ணியின் அளவு, வார தண்ணியின் ஸ்பீடும் போற தண்ணியின் ஸ்பீடும் கனவளவு பாய்ச்சல் வீதம் ரெண்டும் சமனாக இருக்குது. வரக்கூடிய தண்ணியின் கனவளவு பாய்ச்சல் வீதமும் வெளியேறுகின்ற தண்ணியின் கனவளவு பாய்ச்சல் வீதமும் சமனாக இருந்தா தண்ணியின் மட்டம் மாறுமா? தண்ணியின் மட்டம் மாறும். இத மாதிரி தான் நீங்க தாக்கிலிருந்து விளைவு வார ஸ்பீட், விளைவிலிருந்து தாக்கி உருவாகிற ஸ்பீட் ரெண்டும் சமனா இருந்தா இவர்ல இருந்து இவர் உருவாகுவாரு, இவர்ல இருந்து இவர் உருவாகுவாரு. என்ன நடக்கும்? ஒன்ற காணையுமே இல்லாது. சரியா? உதாரணத்துக்கு கவனிங்க, தாக்கி ஒரு மூலக்கூறு அழிந்து பீண்ட ஒரு மூலக்கூறு உண்டாக்குது. தாக்கின்ற ஒரு மூலக்கூறு அழிந்து விளைவு பீண்ட ஒரு மூல உருவாக்குது. சாரி, தாக்கின்ற ஏங்கிற மூலக்கூறு ஒன்று அழிந்து பிங்கிற ஒரு மூலக்கூறு உண்டாகுது. சரியா? ரைட். ஒரு ஸ்பீட்ல நடந்துச்சு தானே? ஒரு செகண்ட் டைம்ல ஏண்ட ஒரு மூலக்கூறு அழிஞ்சி பீண்ட ஒரு மூலக்கூறு உண்டாகுது. ஏண்ட ஒரு மூலக்கூறு அழிந்து பீண்ட ஒரு மூலக்கூறு உண்டாகுது. சரி, இப்போ பி இருக்கு தானே? பீண்ட ஒரு செகண்ட் டைம்ல பீண்ட ஒரு மூலக்கூறு அழிஞ்சு ஏட ஒரு மூலக்கூறு உண்டாகுது. என்ன நடக்கும்? ஒன்ற காணையுமே இல்லை. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, அப்படித்தான் இருக்கும். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஒரு செகண்ட் டைம்ல ஏட ஒரு மூலக்கூறு அழிஞ்சு பீட ஒரு மூலக்கூறு உண்டாகுது. சரி, அதே ஒரு செகண்ட் டைம்ல பீட ஒரு மூலக்கூறு அழிஞ்சு ஏட ஒரு மூலக்கூறு உண்டாகுது. இப்ப என்ன நடக்கும்? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஒரு சைடுல வருது, இன்னொரு சைடுல போகுது, வருது போகுது. அப்போ லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை.
அப்போ ஒரு கட்டத்துல ரெண்டு ஸ்பீடும் சமனாகும். அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா தாக்கிலிருந்து விளைவு உருவாகிறது, விளைவிலிருந்து தாக்கி உருவாகிறது. ரெண்டு நடக்கும். ஆனா இது அவுட்புட் ஒன்று இருக்காது இல்லையா? ரைட். அதாவது இதுக்கு பிறகு சமநிலை அடைந்து விடும் அப்படி சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பிறகு என்ன செய்யும்? சமநிலை அடைந்து விடுகிறது அப்படி சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பிறகு என்ன நடக்குது? சமநிலை அடைந்து விடுகிறது என்று சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொன்னா சமநிலை சொன்னா தாக்கில இருந்து விளைவு உருவாகுதானே, திரும்ப விளைவிலிருந்து தாக்கி உருவாகுதானே. ரெண்டு ஸ்பீடும் சமனாகத்தானே இருக்குது, ரெண்டு ஸ்பீடும் சமனாகத்தானே இருக்குது. அப்ப ஃபைனலா லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. சரியா? தெளிவாக இது மாதிரி தண்ணி ஒரு சைடால வருது, இன்னொரு சைடால போகும். வார கனவுளவு பாய்ச்ச வீதமும் போற கனவுளவு பாய்ச்ச வீதம் சமனா இருந்தா தண்ணிட மட்டம் மாறுமா? தண்ணிட மட்டம் என்ன செய்யாது? மாறாது. இதே போலதான் இங்க காணப்படும். இதே போலதான் என்ன செய்யப்படும்? காணப்படும். அதாவது ஏல இருந்து பி உருவாகும், பில இருந்து ஏ உருவாகும். ஆனா அந்த அளவுகள் மாறாது. ஏட அளவு அப்படியேதான் இருக்கும், பீட அளவு அப்படியே தான் இருக்கும். ஏட அளவும் அப்படியே தான் இருக்கும், பீட அளவு அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பிறகு ஏட அளவு மாறாது, பீட அளவு மாறாது. ஏ என்ற அளவு மாறாது, பி என்ற அளவு மாறாது. அதாவது சமநிலை அடைந்து விட்டது என்று சொல்லுவோம். இப்ப இயக்க சமநிலை என்ற வேர்டு ஏன் வந்துச்சு? இயக்க என்று சொல்லி ஏன் வந்துச்சு? இயக்க என்ற வேர்டு ஏன் வந்துச்சுன்னு சொன்னா தாக்கம் முன்னோக்கி நடக்குது, பின்னோக்கி நடக்குது. தாக்கம் முன்னோக்கி நடக்குது, பின்னோக்கி நடக்குது. தாக்கம் நடந்து கொண்டுதான் இருக்குது. சரியா? ஏல இருந்து பி உருவாகிறது, ஏல இருந்து பி உருவாகிறது, பில இருந்து ஏ உருவாகிறது. ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்து கொண்டிருக்கு. ஆனா அவுட்புட் இல்ல. அந்த அளவு மாற, ஏட அளவு மாறல, பீட அளவு மாறல. ஏண்ட அளவு மாறாமலே இருக்கும், பீட அளவு மாறாமலே இருக்கும். அதாவது சமநிலை அடைந்து விட்டது சொல்லுவோம். ஏல இருந்து பி உருவாகிற ஸ்பீட், பில இருந்து ஏ உருவாகிற ஸ்பீட் ரெண்டும் சமனாக இருக்குது. ஏட அளவு மாறாமலே இருக்கும், பீட அளவு மாறாமலே இருக்கும். அப்ப ஏட அளவு மாறாமலே இருக்குது, பீட அளவு மாறாமலே இருக்குது. இதை சொல்லுவோம் சமநிலை அடைந்து விட்டது என்று சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுவோம் என்ன? சமநிலை அடைந்து விட்டது என்று சொல்லுவோம். ஏன் இயற்கண்ட வேர்டு வந்துச்சு? ஏன் இயற்கண்ட வேர்டு வந்துச்சு சொன்னா ஏல இருந்து பி உருவாகுது, பில இருந்து ஏ உருவாகுது. நடந்து கொண்டுதான் இருக்கும். சமநிலை அடைந்தாலும் ஏடளவு மாறாமல் பீடளவு மாறாமல் இருந்தாலும் அங்கு தாக்க நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏல இருந்து பி உருவாகும், பில இருந்து ஏ உருவாகும். இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். விளங்க? இப்ப அதாவது ஒரு பால் த்ரோ பண்ற மாதிரி ஒருத்தர் பால் எடுத்து அங்கால எறிவாரு, திரும்ப அந்த பால் எடுத்து திரும்பிஞ்சில் எறிகிறது. அப்படித்தான் இங்க நடக்குது. விளங்குதா? ஒருத்தர் இப்ப ரெண்டு பேர் இருக்கிற, ஒருத்தர் இங்க இருந்து போல அறிவார், திரும்ப அவர் இங்க இருந்து போல அறிவார். இப்படிதான் நடக்குது. ஏ அழிஞ்சு பிய உருவாக்குற, பில இருந்து ஏ உருவாக்குற. சரிதானே? ரைட். அப்போ தாக்கம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனா ஏடளவும் பீடளவும் மாறாமலே இருக்கும். அதுதான் இயக்க சமநிலை. மாறாமலே இருக்கிறது, அதாவது சமநிலை அடைந்து விட்டது, ஆனாலும் அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. இந்த இதுல இருந்தா வந்தது இயக்க சமநிலைங்கிற வேர்ட். சரியா? ரைட். அப்போ சமநிலை எப்படி உருவாகுது என்று சொன்னால் இப்படித்தான் உருவாகிறது. முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனாக இருக்கக்கூடிய நேரத்துல சமநிலை உருவாகும். முன்முக தாக்க வீதத்தை RF என்று சொல்றோம், forward reaction rate என்று சொல்லுவோம். பின்முக தாக்க வீதத்தை RR என்று சொல்லுவோம், reverse reaction rate என்று சொல்லுவோம். ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரேட். சோ முன்முக தாக்க வீதம் பெரிய பரிமாணத்திலிருந்து போக போக குறைஞ்சிட்டு போகும். பின்முக தாக்க வீதம் பூஜ்ஜியத்திலிருந்து போக போக கூடிட்டு போகும். ஒரு கட்டத்துல ரெண்டுமே சமனாக மாறும். அதுக்கு பிறகு ஏட பீட அளவுகள் மாறாமல் பேணப்படும். அண்ட் அது சமநிலை இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், பட் மாறாமல் இருக்கும். இந்த புள்ளிக்கு அங்க நம்ம சொல்லுவோம் தாக்கம் சமநிலை அடைந்து விட்டது அப்படி சொல்லுவோம். தாக்கம் சமநிலை அடைந்து விட்டது அப்படி சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ரைட். அப்போ நீங்க தெளிவாக இதனை புரிந்து கொள்ளுவோம்.
சரி, ரைட். இதைத்தான் நம்ம தியரியில சொல்றோம். இயக்க சமநிலை தியரியை பாருங்க. இயக்க சமநிலை எனப்படுவது மேலும் தாக்கம் ஒன்றில் முத்திசை தாக்கத்தின் வீதமும் பித்திசை தாக்கத்தின் தாக்க வீதமும் சமனாக அமையும் நிலையாகும். இயக்க சமநிலை என்ன? மேலும் தாக்கம் ஒன்றுல முத்திசை தாக்கத்தின் வீதமும் முத்திசை தாக்கத்தின் வீதமும் பித்திசை தாக்கத்தின் வீதமும் சமனாக அமையும் நிலையாகும். இயக்க சமநிலை என்ன? முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனாகின்ற இடம் என்று சொல்லப்படுது. இயக்க சமநிலையில் எப்போதும் முத்திசை தாக்கமும் பித்திசை தாக்கமும் சமவீதத்தில் நடந்த வண்ணம் காணப்படும். இயக்க சமநிலையில சமநிலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தாக்க நடந்து கொண்டு இருக்கும், முன்னோக்கியும் பின்னோக்கியும் சமனான வேகத்தில் நடக்கும். அதுதான் இப்படி எழுதியிருக்கும், சமனான வேகத்துல நடக்கும். இயக்க சமநிலை எப்போதும் முத்திசை தாக்கமும் பித்திசை தாக்கமும் முத்திசை நடக்கும் பித்திசை நடக்கும் சமவீதத்தில் நடந்த வண்ணம் காணப்படும். தாக்கிகள் டபுளரோ விளைவுகள். RFங்கிறது முத்திசை தாக்கத்தின் தாக்க வீதம். ஆறுன்னா சொல்றேன், ஆறு சொல்லப்படும். ஸோ ஆறுங்கிறது பித்திசை தாக்கத்தின் வீதம் அப்படி சொல்லப்படும். ரைட், கவனிங்க. அடுத்த பாயிண்ட் கவனிங்க என்று சொன்னால், மேலும் தாக்கம் ஒன்று சமநிலையை எய்தும் போது, மேலும் தாக்கம் ஒன்று சமநிலை அடையக்கூடிய நேரத்துல குறித்த ஒரு நிபந்தனையில், அந்த நிபந்தனை பிறகு பார்ப்போம், முத்திசை தாக்கத்தில் தாக்கிகள் தாக்கமுற்று விளைவுகளையும் விளைவுகள் இணக்கமுற்று தாக்கிகளையும் உருவாக்குகின்றன. சமநிலை அடைஞ்ச பிறகு, சமநிலை இந்த பாயிண்ட்ல தாக்கிகள் இருந்து விளைவு உருவாகுது, விளைவிலிருந்து தாக்கிகள் உருவாகிறது. முத்திசை தாக்கம் உயர்ந்த விதத்தில் ஆரம்பிப்பதுடன் விளைவுகள் இணக்கமுற்று தாக்கிகளை உருவாக்குகின்றன. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் கவனிங்க. அடுத்த பாயிண்ட், முத்திசை தாக்கம் உயர்ந்த விதத்தில் ஆரம்பிப்பதுடன் பித்திசை தாக்கம் பெரும்பாலும் பூச்சிய விதத்தில் ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல முத்திசை தாக்க விதம் பெரிய நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும், ஆனா பித்திசை தாக்க விதம் பூஜ்ஜியத்துல ஆரம்பமாகும். அதான் சொல்ல வராங்க. இரசாயன தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கையில் முத்திசை தாக்க விதம் குறைவடைவதுடன் தாக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல முத்திசை தாக்க விதம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போற அதே நேரத்துல பித்திசை தாக்க விதம் அதிகரிக்கும். பித்திசை தாக்க விதம் அதிகரித்து கொண்டு செல்லும். காரணம், தாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் தாக்கிகளின் அளவு குறைவடைவதுடன் விளைவுகளின் அளவு அதிகரிப்பதாகும். இதற்கான காரணம் என்ன? முத்திசை தாக்க விதம் குறையுது. காரணம் என்ன? தாக்கிகள் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. பித்திசை தாக்க விதம் அதிகரித்து கொண்டு போகுது. காரணம் என்ன? விளைவுகள் அளவு அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ரைட். குறித்த ஒரு நேரத்தை எட்டும் போதும் முத்திசை தாக்க விதமும் பித்திசை தாக்க விதமும் சமநிலையை பெறுகிறது. ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு என்ன செய்து முன்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் பின்னோக்கி நடக்கிற ஸ்பீடும் சமனாக மாறுகிறது அப்படி சொல்லப்படுது. ரைட். ஸோ அடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ நான் மிச்சம் பேச இல்லை, அடுத்த கிளாஸஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸஸ்ல நாங்கள் முக்கியமான கன்செப்டுக்குள்ள என்ன செய்வோம் போவோம். சரி. ஸோ இப்போ நான் இன்ட்ரடக்ஷன், சமநிலை தாக்கம் என்னங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு தந்திருக்கிறேன். நாம இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இதில் கண்டினியூ என்ன செய்வோம், நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிதானே? ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு சமநிலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரப்பட்டுக்குது. அடுத்தடுத்த கிளாஸ்ல டீப்பான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?